காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் கால்வாய், காளிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் விஜய் ஈரோட்டில் சென்றிருக்கும்போது காளிங்கராயனை பற்றி பேசுகிறார். யார் இந்த காளிங்கராயன்? அவரை பற்றி பார்ப்போம். 740 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் ஒரு கண்ட கனவு இன்று ஒரு மாவட்டத்தின் உயிர் நாடியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு நவீன இயந்திரங்கள் இல்லை, ஆனால் இன்றைய இன்ஜினியர்கள் கூட வியந்து நிற்கும் ஒரு நீர் மேலாண்மை அதிசயங்களே. அதுதான் காளிங்கராயன் அணை மற்றும் கால்வாய். 14ஆம் நூற்றாண்டில் கொங்கு நாட்டில் ஒரு புனித மன்னர் பெயர் இண்டையன். வரலாறு அவரை அழைத்தது காளிங்கராயன் என்று. கிபி 1671 பவானி ஆற்றுக்கரையில் நின்று இந்த நீர் வீணாக கடலில் கலக்கக்கூடாது என்று தீர்மானித்தது ஒரு மனிதன் காண்கின்றார். விவசாயம்தான் மக்களின் ஆதாரம் என்று அந்த காலத்தில் உணர்ந்தார் காண்கிறார். இந்த கால்வாய் சுமார் 90 கிலோமீட்டர். ஆனால் இதன் உண்மையான அதிசயம் இது அல்ல, இதன் வடிவமைப்பு தான். எஸ் வடிவில் அமைந்துள்ளது. ஏன் இது எஸ் வடிவில் அமைந்துள்ளது? நீர் வேகத்தை கட்டுப்படுத்திய மேடான பகுதியில் நீர் செல்வதற்காக நவீன கருவிகள் இல்லாமையே தரைமட்ட அளவை துல்லியமாக கணக்கெடுத்து. இது வெறும் கால்வாய் இல்லை, இது 14ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் மாஸ்டர் பீஸ். இந்த கால்வாய் வெட்டுவது எளிதான வேலை அல்ல. காடுகள், பாறைகள், பெரும் உடல் உழைப்பு அனைத்தையும் தாண்டி மக்கள் நலன்கள் மட்டுமே. இந்த பணியை செய்தார் காளிங்கராயன். இந்த பணியை முடித்ததும் அவர் எடுத்த ஒரே உறுதிமொழி, இந்த கால்வாய் நீரை என் குடும்பத்தினர் பயன்படுத்த மாட்டார் என்று. சுயநலம் இல்லாத சேவை என்பதை 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழர் உலகிற்கு காட்டியிருக்கிற தருணம் இது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் 15,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இந்த காளிங்கராயன் உருவாகிறது. மஞ்சள், கரும்பு, நெல், கொங்கு மண்டலத்தின் செழிப்புக்கு 13ஆம் நூற்றாண்டில் போடப்பட்ட இந்த அணையே அடித்தளமாக இருந்தது. காலங்கள் மாறின, ஆட்சிகள் வருகிறது, ஆனால் காளிங்கராயன் கால்வாய் இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வரலாறு என்பது புத்தகத்தில் மட்டுமல்ல, நம் மண்ணில் ஓடும் இந்த தண்ணீராலும் நம் மண்ணில் ஓடும் இந்த தண்ணீரிலும் இருக்கிறது. அடுத்த தலைமுறைகள் அடுத்த முறை காளிங்கராயன் கால்வாய் பார்க்கும்போது 700 ஆண்டுகளுக்கு முன்பே சாதித்து காட்டிய அந்த தமிழன் அருகே நிறுத்தி ஒரு நிமிடம் நின்று பார்க்கும். இதுதான் தமிழ் இன்ஜினியரிங், இதுதான் காளிங்கராயன். Come on, here we go. Do you wanna know?